என்னடா விஷயம் சொல்லுடா. முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் இரு. சரி சரி சீக்கிரமா சொல்லு, இல்லைன்னா எங்க அம்மா வேற தேடுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செத்து போன எங்க தாத்தா நேத்து கனவுல வந்தாரு. வந்தவர் கூட ஒரு பெரியவரை கூட்டு வந்துட்டாரு. இது யார் தாத்தான்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, இதாண்டா நீ லவ் பண்ற பொண்ணோட தாத்தான்னு. இன்னொன்னு சொன்னாரு, நாங்க 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கோம், உங்க கல்யாணத்தை சொர்க்கத்திலே நிச்சயம் பண்ணிட்டோன்னு. அவ தாண்டா உனக்கு ஏத்த பொண்ணு, தைரியமா லவ் பண்ணுடான்னாரு. கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. ஏய் டூப் தானே? ஏய் ப்ராமிஸாப்பா, இன்னைக்கு வேணா உன் கனவுல வந்து 2 பேரையும் சொல்ல சொல்றேன்ப்பா. என்னமோ டைம் ஆயிடுச்சுடா, கிளம்புறேன். இப்பதானே வந்த, உடனே போறேங்கறியே. வந்து 1 hour ஆச்சுடா. ஆமா, நீ 1 hour வெயிட் பண்ணதுக்கே இப்படி பேசுறிய. அன்னைக்கு உன்னால தியேட்டர்ல நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஆனா ஒண்ணு ஜானு, நீ கூட இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியா தோணுது. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா கழியுது. டேய், போன வாரம் வாரமலர் கவிதை தானே? நான் தான் எழுதுனேன், புனை பேர்ல எழுதுனேன். ஓஹோ சரி சரி, நான் கிளம்புறேன், அம்மா திட்டுவாங்க. இத மட்டும் கொஞ்சம் கேட்டு போயேன். உனக்கு ப்ளூ கலர் பிடிக்குங்கிறதுக்காக ப்ளூ கலர் ஷர்ட், ப்ளூ கலர் டி-ஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட், ப்ளூ கலர் வாட்ச்னு 10 செட்டு வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி வளராத, நான் கிளம்புறேன். ஏய், உனக்காக நகைச்சீட்டு கூட போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா 16 வயதுல சப்பானி மாதிரி ஆத்தாவையும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. சாரிடா கண்ணா, இன்னைக்கு லேட்டா போனா அப்புறம் நம்ம மீட் பண்ணவே முடியாது. சரி, அப்ப மறுபடியும் நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? 2 days கழிச்சு. ஷூர்? கண்டிப்பா. ஏய், என்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதா? என்ன? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் மீசையை கூட எடுத்துட்டேன். குட் குட். அப்புறம் 2 days கழிச்சு நாம இந்த பார்க்லயே மீட் பண்ணலாம். என்ன சரியா? சரி சரி வா போலாம். டேய், நம்ம இப்படி சேர்ந்து போறத யாராவது பார்த்தா ப்ராப்ளம் வரும். நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ 5 minutes கழிச்சு லேட்டா வா. ஓகே பை. பைடா செல்லம். பை. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேட்ச் பாக்ஸ் இருக்குமா? இல்லைங்க, பழக்கம் இல்லை. ஓகே சார், நீங்க ஷாமோட அண்ணன் தானே? ஆமாம். நானும் ஷாமும் ஒன்னா தான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்கிறோம். ஓ, இப்போ போனாங்களே அவங்களும் உங்க கூட படிக்கிறாங்களா? இல்ல சார், என் லவ்வர். 1.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். வேண்டாமே. என்ன சார்? இல்லை, ஷாமோட ஃப்ரெண்டுன்றீங்க. ஷாமோட ஃப்ரெண்டுன்னா எனக்கும் ஒரு பிரதர் மாதிரி தான். அந்த முறையில் சொல்கிறேன். படிக்கிற காலத்தில் இந்த லவ் எல்லாம் வேண்டாமே. அப்புறம் நாளைக்கு ஃபெயில்யூர்னு ஏதாவது ஆகிடுச்சுன்னா படிப்பெல்லாம் போயிடும், ஃப்யூச்சர் பாதிச்சிடும். அதனால் இதிலெல்லாம் நம்பிக்கை வைக்காமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ ஷாமோட அண்ணன் ஆச்சுன்னு மரியாதை கொடுத்து பேசுனேன். நீங்க என்னடானா ஷா மாதிரி ஜாலியா இல்லாம தேவதாஸ் மாதிரி அட்வைஸ் பண்றீங்க. உங்க வேலையை பாருங்க சார். ஹலோ. என்னடா கண்ணா இது? அவசர கொடுக்க மாதிரி காரியம் பண்ணிருக்க. நான் என்னமா பண்ணேன்? ஆத்துல எவ்வளவு பெரிய வாளா இருக்கும், எங்களண்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே எப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? என்னமா பண்றது? ராதிகா ஆசைப்பட்டா. ராதிகா ஆசைப்பட்டா? உனக்கு அறிவில்ல? எல்லாம் என் தலையெழுத்துமா. என்னடா இது? ஆத்துல இவ்வளவு பெரிய வாளா இருக்கிறச்ச அதிக பிரசங்கித்தனமா நீ ராதிகாவை அழிச்சுண்டு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போயிருக்கேன்னு கேட்டா தலையெழுத்து அது இதுன்னு உளர்ற. நீ நீ அத சொல்றியா? வேற எது சொல்றது? நான் இப்பதான் கோதை ஆத்துல இருந்து வரேன். நீ கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? சாரிமா. என்ன சாரி? இதெல்லாம் பெரியவா வேலை. சரி சரி விடு. இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நாங்களும் வரோம்.
அம்மா அது வந்து சொல்லுடா, எந்த கடை? டி நகர் ஜிஎம் சில்க்ஸ்மா. ஓ அதுவா? சரி, ராதிகா கிட்ட போனை கொடு. என்னம்மா படுத்துற? நீ போனை அவளண்ட குடு. அவளே 2 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். அம்மா இப்போ அவ என் கூட இல்லம்மா. இல்லையா? எங்க போயிட்டா? அவன் எங்கேயும் போலம்மா. நான் தான் அவளை கடையில் புடவை செலக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையா மயிலாப்பூர் வரைக்கும் வந்திருக்கேன். என்னடா இது? அவளே குழந்தை, டெல்லில இருந்து இப்பதான் வந்திருக்கா. இப்படி தெரியாத ஊர்ல தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டியே, உனக்கு என்ன பைத்தியமா? இல்லம்மா, ஒரு அவசர வேலை. ஒரு 10 நிமிஷத்துல நான் போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேண்டாம், நீ போனை கட் பண்ணு, நாங்களே போய் அவளை கூட்டுக்குறோம். எப்படி? ஓகே ராதிகா, எனக்கு ஃப்ளாட்டு காரு எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சரி. அங்க போய் ஒரு வெள்ளைக்காரிய பார்த்தேன், ஃப்ரெண்டா பழகுன, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஏதாவது வெள்ளிய கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கவலையே படாத, பிரிட்னி ஸ்பியர்ஸே வந்தாலும் நான் லவ் பண்ண மாட்டேன். நம்ம காதலுக்கு வில்லனும் கிடையாது, வில்லியும் கிடையாது. இப்பதான் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்தாச்சு. கண்ணன் தான், இந்த பேசு. ஹலோ ஹலோ ராதிகா, நான் கண்ணன் பேசுறேன். நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க. கண்ணன் இல்ல. ஐயோ, சூழ்நிலை தெரியாம பேசாத. அம்மா ஃபோன் பண்ணா. நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க. உடனே வரேன். அமர், கார் திருப்பு. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? கண்ணனோட அம்மா ஃபோன் பண்ணாங்களா? நாங்க 2 பேரும் சாரி எடுக்க போறோம்னு போய் சொல்லிட்டு தானே வந்தோம். இத கேள்விப்பட்டதும் நிச்சயதார்த்த புடவை நீங்க தனியா எடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாரும் கிளம்பி வராங்களாம். உடனே நான் போய் ஆகணும், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அமர். வில்லனே இல்லைன்னு நினைச்சோம், வில்லங்கமே இருக்கா? ஓகே. அமர், சீக்கிரம் போங்கல. இதுக்கு மேல இந்த சென்னையில ஃபாஸ்டா போக முடியாதுமா. ப்ளீஸ் போங்கல. அமர், பாத்து. ஏய், அம்மா! ஐயோ, வலிக்குது. ஏய், ஏய், எந்திரி. ஏய், என்னாச்சு உனக்கு? எந்திரிடா. டேய், எங்க இருந்து வர? டேய், தம்பி, என்னடா முடிக்கிற? சொல்றா டேய். பாக்குறான் சீக்கிரம் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போடா. ஏய், என்னடா பாட்டு எடுக்க நீ? ஏய், ஒருத்தன் நான் அடிச்ச மாதிரி அடிச்சு போடு. தப்பு எம்எல்ஏ இல்ல சார், பையன் தான் கவனிக்கிறேன். அவனே கேட்டு பாருங்களேன். டேய், போடா நீ. பக்கத்துல பொண்ணு இருந்தா உனக்கு கண்ணு தெரியாதா? சார், அவன் மேல தான் சார் தப்பு. அவன் தான் ராங் ரூட்ல வந்தா, என் மேல தப்பு இல்ல. என்னடா? நான் வந்து படிச்சேன். லா பேசுறே நீ.
டேய் பாத்தியா கையெடுத்த பாத்தியா கொன்னுடுவோம் உன்னை சார் கைய ஓடாரா அவர் மேல தப்பு இல்ல சார். ஏய் நீ சும்மா கம்முனுக்கடா மச்சான் 4 போடு மச்சான். ஓடுறேன் தவடையை கிழிச்சிருவேன். என்ன நினைச்சிருக்க? ஏய் என்ன பாக்குறேன்? ஏய் பாரு இங்க பதில் சொல்லாம நீ போக முடியாது. சார் என்ன சார் விட்டா பேசிக்கிட்டே ஐயோ ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? யார் இடிச்சது? என் பிள்ளைக்கு ரத்தம் வருது. ஐயா என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ இவ்வளவு ரத்தம் வருது. ஐயோ என்னையா இப்படி பண்ணிட்டாங்க? நீங்க என்ன கூட்டா பையன் வாரமா போயிட்டான் சார். எங்கேயோ பார்த்து காரை ஓட்டி வந்து பையன் மேல மோதிட்டார். பையனா தான் சார் என் வண்டியில வந்து விட்டான். மோதிட்டு லா வேற பேசுறியா? ஐயா என் பிள்ளைக்கு கிரிக்கெட்னா உயிரியா? இப்ப கால் போச்சேனா என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பையனுக்கு எங்க அடி, கார் எந்த பொசிஷன்ல வந்திருக்கு, கார் நம்பர் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணு. சரிங்க சார். கூட்டம் போட்டு அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. பையனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க. யோ அடிபட்ட பையனுக்கு யாராவது வேண்டியவங்க இருந்தா எஃப்ஆர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ கார் எடுத்து நீ ஸ்டேஷனுக்கு வா. சார் நான் கொஞ்சம் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் சார். அதான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. இவனை சும்மா விடக்கூடாது. ஆமா சார். சொல்றது கேளுங்க சார். என் மேல தான் தப்பு இல்லைன்னு சொல்றேன்ல. சார் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன் சார். சரி நீ தாலோட கார்ல ஸ்டேஷனுக்கு வந்துரு. யோ சரிங்க சார். என்னையா Please sir, வீடியோ நான் பார்த்துட்டு சொல்றது இருக்கீங்க? கேளுங்க ஒரு ஆட்டோ சார். பையன் ஆஸ்பத்திரி கேப்பாரு. தூக்கிட்டு போங்கயா. அறிவு கெட்டவன் அவளை கடையில தனியா விட்டுட்டு இவன் மயிலாப்பூருக்கு போயிட்டானோ. ஏன்னா இன்னைக்கு நல்ல நாளன்னு பாருங்க. அவன் தான் போறேன்னு சொன்னான். நீங்க போக வேண்டாம்னு சொல்லப்படாதா? ஏண்டி சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி போட்டு அழட்டிக்கிற? எது சின்ன விஷயம்? கண்ண நிச்சயதார்த்தம் சின்ன விஷயமா போயிட்டா? விடு பத்மஜா, புடவை எடுக்க தானே போயிருக்கா? ஆமா, அவ போய் எதையாவது தத்து பித்துன்னு எடுத்துட்டு வருவா. கண்ண விஷயத்துல நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்கேன் சரி தெரியுமா? சரி, ஓன் டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இன்னொரு புடவை எடுத்தா சரியா போச்சு. சரி வளவளன்னு பேசாம புறப்படுங்க. அவ கடையில தனியா இருப்பா. ஏன்னா நாள் பார்க்க சொன்னனே, அதுக்கு இத்தனை நாழியா? நாள் நன்னா தாண்டி இருக்கு, முகூர்த்த நாள் தான். அதிக பிரசங்கித்தனமா நடந்துட்டாலும் பெருமாள் புண்ணியத்துல இன்னைக்கு நல்ல நாளா அமைஞ்சுடுத்து. புறப்படுங்க மன்னி. ஏன் பத்மஜா அப்படி படபடங்கற? இப்ப நீங்க வரலையா? நான் கிளம்புறேன். வா போலாம். நாங்க வரோம். என்ன உங்களுக்கு வேற வெத்தலை பாக்கு வச்சு தனியா அழைக்கணுமா? வாங்கோனே. என்னடி இது துணை திண்டே இருக்க ஓயாம. போயிட்டு வந்து திட்டலாம் வாங்கோ. சரி சரி போலாம் வா. இல்ல சார். சார் நீங்களாவது புரிஞ்சுக்க கூடாதா? கொஞ்சம் சொல்லுங்க சார், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. இன்ஸ்பெக்டர் வராம எந்த முடிவும் பண்ண முடியாது. அமைதியா இருங்கயா. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? 100 ஃபீட் ரோட்ல சார்.
யார் பண்ணது? இவன் தான் சார். நிச்சயமா தப்பு என் மேல இல்லை சார். அந்த சின்ன பையன் தான் குறுக்க வந்தான். 1 மினிட் சார். பேசுங்க பேசுங்க. கண்ணன் சொல்லுங்க. அமர், என்னாச்சு? ஏன் ராதிகா இன்னும் இங்க வரல? கண்ணன், இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனா? ஏன் என்னாச்சு? ஆமாம், வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? யாருக்கும் எதுவும் இல்லையே? ஹலோ 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 என்னாச்சு? ஹலோ ஹலோ. கூட நான் ட்ரை பண்றேன். என்ன பண்ணுதுன்னு தெரியல. டைமே சரியில்லை. சீக்கிரமா போப்பா, அவ காத்துட்டு இருப்பா. என்ன சார்? ஒரு ஃபோன் பண்ணணும். செல்ல லேண்ட்லைனா? செல்லு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க பேசிட்டு. அது சொல்லலான்னு பார்த்தா நம்ம படத்துக்கு போனதுனால ப்ராப்ளமா? ஆமாப்பா, எனக்கு ஒரு டென்ஷனா போச்சு. சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போதே லேட்டு. பேக்ல வேற சினிமா டிக்கெட் இருக்கு. அப்பா வேற எதிரிலேயே நின்னுட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு வழியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு பொய் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன். என் குட்டி தம்பி இருக்கானே, சாக்லேட் வாங்கிட்டு வந்தியான்னு பேக வேற செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாரிடா மறந்துட்டேன்னு சொல்லி அவன் கண்ணத்துல 2 கிஸ் கொடுத்து எப்படியோ சமாளிச்சு ரூம்க்கு போய் என் பேக்ல இந்த டிக்கெட்டை முதல்ல கிழிச்சு எறிஞ்சேன். ஆமா, கிஸ் உன் தம்பிக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? சி போடா. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. ஆமா, நாளைக்கு எங்க வெளியில போலாம்? நாளைக்கா? நோ சான்ஸ், முடியாது. எப்போன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா. அப்புறம் இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? வத்த குழம்பும் வடாமும். அப்புறம் சாப்பாடு. அதுல என்ன விசேஷம்னு கேட்டேன். சொல்றேன் இரு. அப்படியா? என்ன எப்ப பாரு அப்பளமும் வடாமும் சாப்பிட்டுட்டு இருக்க? அதனாலதான் நோஞ்சா மாதிரி இருக்க. நல்லா நிறைய தின்னு, என்ன மாதிரி ஆக வேணாம். அப்புறம் நாளைக்கு எங்க போறதுன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு காலையிலயா? உன் பேர் என்னையா? அமர் சார். ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் மும்பை போகிறேன். அங்கேருந்து யூஎஸ் போகணும். இதை மிஸ் பண்ணிட்டா என் லைஃபே போயிடும் சார். ப்ளீஸ் சார். உன் லைஃப் போயிடுன்றதுக்காக பல பேர் லைஃபை காலி பண்ணிவிட போல இருக்கு. அப்படிலாம் இல்லை சார். சார், எவ்வளோ பணம் வேணுனாலும் தரேன் சார். லஞ்சம்? எனக்கே லஞ்சமா? 103 இவனை தூக்கி உள்ள போடு. சார், இது லஞ்சம் இல்லை சார். அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு என்ன ஆகுதோ அதை கொடுத்துறேன் சார். பையன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல எஃப்ஐஆர் போடணும். லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். கையில் இல்லை, வீட்டில் இருக்கு சார். பாஸ்போர்ட் இருக்கு சார். அதை வச்சு நான் என்ன பண்றது? ஆமா, காருக்கு ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? சார், கார் சூர்யா ஸ்வீட்ஸோட ஓனர் சுந்தரம் ஓடுது. அவர் என்னோட அங்கிள் தான் சார். சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் காரா? ஆமா. அவர் ஃபோன் நம்பர் சொல்லு. நம்பர் ஃபோன் பண்ண வேண்டாம் சார். இதுல ஏகப்பட்ட திட்டுத்தனம் இருக்கும் போல இருக்க. சார், அவர் சொன்ன வேணா உங்ககிட்ட பேச சொல்றேன் சார். கொடு.